ஹாய் நம்ம நம்பீஷ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சென்னையில் சைதாப்பேட்டை தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அதை ரத்து பண்ணிட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா காவல்துறை கொடுத்த 1 மணி நேரம் பத்தலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மக்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரை பார்க்கணும், மாலைகள் மரியாதைகள் கொடுப்பாங்க. அதை கடக்கிறதுக்கு 1 மணி நேரம். அப்போ அந்த 1 மணி நேரத்தில் எப்படி அவர் பேச முடியும்? ஸோ தொடர்ந்து இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தா பிரச்சாரத்தை முன்னியும் முடிக்கலாம். ஆனால் வேணுமே காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சென்னையில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க தமிழக வெட்டிக்கலவத்துக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னை திமுக கோட்டை இன்றைக்கி தமிழக வெட்டிக்கலவத்தோட கோட்டையை மாறிச்சு. முழுக்க தான் உண்மை. எப்படி நம்ம தோக்காபல் ஊதியாச்சு, எப்படியா விஜய் சென்னைக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது, முடக்கணும், மக்களை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தளபதி விஜய் கவனத்துக்கு என்ன செய்யணும், நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தென் மாவட்டத்துக்கு போங்க, கடைசியாக சென்னையை பிரச்சாரம் பண்ணிக்கலாம். ஏன்னா 13 நாளுக்கு இந்த பிரச்சாரம் முடியும். 20ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிய போகுது. இந்த 13 நாட்களில் எப்படி 234 கேண்டிடேட் வேட்பாளர்களை எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறீங்க? ஸோ அதனால் தென் மாவட்டம் திருநெல்வேலி, திருநெல்வேலி, ராம்நாடு இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள். சரியாக அதுக்கப்புறம் கடைசியாக இந்த கொடுத்த காவல்துறை கொடுத்த 1 மணி நேரத்தை நம்ம கடைசியாக பிரச்சாரம் பண்ணி முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் இல்லை. எல்லாருக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி இவங்களுக்குலாம் இப்போ ஈஸியாக கிடைக்குது. ஏன்னா தமிழக வெட்டிக்கலத்துக்கு கிடைக்காது. காரணம் மக்கள் மனசில் தமிழக வெட்டிக்கெல்லாம் இடம் முடிச்சுட்டாங்க. ஏன்னா திமுக ஜெயிக்க போதில் திமுக ஒவ்வொரு வேட்பாளர்களை மக்கள் வேட்டி அடிச்சுட்டு இருக்காங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது தளபதி விஜய் வந்ததுனால தான் இனிமேல் நடக்கும். ஆனால் தமிழக வெட்டிக்கெல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ரெடியாக இருக்காங்க. அந்த 23ஆம் தேதி எப்போவும் காத்துட்டு இருக்காங்க. வெற்றி நிச்சயம் தளபதி விஜய் தான்.